எல்லா நடிகர்களுக்கும் அதுதான். ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் தான். அரசியல் சினிமா விழுவுறதுனால தான் அவர் அரசியலுக்கு வர்றாரு. ஓ அரசியல் விழுந்து போச்சுன்னா சினிமாவுக்கு தான் அவர் வேறு எங்கே போக முடியும்? அது அது அவர் ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் விஜயை பொறுத்தவரையிலும் அவர் இன்னும் அரசியலை சீரியஸாகவே எடுக்கலை. அவர் கட்டாயப்படுத்தப்படுகிறார் அரசியலுக்கு. அவரை அழுத்தம் கொடுக்குறாங்க பாருங்கள். அவர் கேட்காமையே அவருக்கு ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. ஓய்பிரிவு பாதுகாப்புன்னா என்ன? நீ எங்கே போகிற எங்கே வர்றேங்கிறது போலீஸ் பார்த்துக்கிட்டே இருக்குது. உன்னுடைய சுதந்திரம் பறி போச்சு. உன்னுடைய தனிமனித சுதந்திரம் பறி போயிடுச்சு. உன்னுடைய சொத்துக்கள்லாம் எங்கே வச்சுருக்க, இந்த படமெல்லாம் எங்கே வச்சுருக்கேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாள் அமலாக்கத்துறை அதிகாரி உன் கட்சியில் சேர்ந்துக்கிறார். நீ அவரை சேர்த்துக்க வேண்டியதாக போச்சு. உன்னுடைய பிளாக் மணிலாம் எங்கே இருக்குங்கிறத பார்த்துட்டு சொல்கிறார், ஜாக்கிரதையாக இருக்கு தொலைச்சி விட அப்படிங்கிறார். அதுக்கப்புறமா இவர் வரலங்கிறாங்க. உனக்கு தொழில் போட்டியாக இருந்த அஜித்துக்கு பத்மபூஷன் கொடுக்குறான், கூப்பிட்டு கொடுக்குறான். அவர் எங்கேயோ ரேஸ் ஓடிட்டு என்ன விஷயம் உனக்கு பத்மபூஷன் அது என்னது அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவர் வாங்கிட்டு போகிறார். ரஜினியை மிரட்டி பார்த்தாங்க. ரஜினி விளையாட்டு போயிட்டார். இன்னைக்குள்ள ஒரு அரசியலை பற்றி அவர் கவலைப்பட்டுக்கவே இல்லையா. அதுக்கப்புறம் அவர் கிளீனாக